இன்னைக்கு ஈவினிங் மேலே கிச்சனுக்கு போகும்போது அம்மா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு இப்படி தோல் உரிச்சிட்டு இருந்தாங்க. எத்தனை வயசு ஆனாலும் சரி இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு அம்மா கிட்ட இருந்து திருடி சாப்பிட்ற புத்தி மட்டும் போகவே மாட்டேங்குது. அது என்னமோ தெரில, அம்மா வந்துட்டு ஒழுங்காக வச்சிரு, இது குழம்புக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற அந்த திட்டை வாங்கிட்டே இதை சாப்பிட்ற டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது மாறல. அப்புறம் பக்கத்தில் எதையோ போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்ட பூரி மசாலான்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் பூரி தான் இன்னைக்கு டின்னர். நீங்கள் பாருங்க, புதுசு புதுசுன்னு சூப்பராக இருக்குல்ல. இந்த பூரி சுடும்போது வர்ற எண்ணெய் வாசம் வீடே கம கமன்னு மணக்கும். எப்படா இந்த பூரியை சாப்பிடலான்னு டேஸ்ட் அப்படியே நாக்கில் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. அப்புறம் நான் எப்போ பார்த்தாலும் பூரி மசால் தானா அப்படின்னு கேட்டேன்னா, அதனால் அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லி எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி சோயா கிரேவி வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. இது செம்மையாக இருக்கும் பூரிக்கு. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ புதுசு புதுசு பூரியோட இந்த உருளைக்கிழங்கு மசாலோட கொஞ்சமாக இந்த கிரேவி வச்சு இன்றைக்கி டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு. என்ன ஆனாலும் சரி, சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பூரியை ஓட்ட போடுற புத்தி மட்டும் மாற மாட்டேங்குது. இன்றைக்கி டின்னர் இப்படி தான் வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு.